நான் சில பேரண்டிங் டெக்னிக்ஸ் உங்ககிட்ட சொல்றேன். ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா அதை 10க்கு நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, குழந்தைங்க அழுது அடம் பிடிக்கும் போது அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது. இதுக்கு 5 குடுக்கலாம். இக்னோரிங் வந்து சம்டைம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும், எப்பவுமே கிடையாது. குழந்தைங்க பண்ற சின்ன சின்ன குட் பிஹேவியருக்குலாம் ரிவார்ட் கொடுக்கறது. இதுக்கு 6 குடுக்கலாம். ரிவார்ட் வந்து மோட்டிவேட் பண்ணும். அதுவே நீங்க ஓவர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிவார்ட்காக தான் ஆக்ட் பண்ணுவாங்களே தவிர அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்காக குழந்தைங்க கேட்கிற எல்லாத்துக்குமே எஸ் சொல்றது. இதுக்கு 2 தான் கொடுப்பேன். இது உங்க பேரண்டிங் ஸ்டைலே மாத்திடும். குழந்தைங்க கிட்ட ஜென்டில் பவுண்டரிஸ் தான் செட் பண்ணணுமே தவிர எண்ட்லெஸ் எஸ் எல்லாத்துக்கும் சொல்லவே கூடாது. குழந்தைங்க அழுதாங்கன்னா அதை உடனே போய் கம்ஃபர்ட் பண்றது. இதுக்கு 7 கொடுக்கலாம். கம்ஃபர்ட் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா அவங்களோட எமோஷன்ஸையும் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சின்ன சின்ன டெய்லி டெசிஷன்ஸை குழந்தைங்களையே எடுக்க விடுறது. இதுக்கு 9 கொடுக்கலாம். இது கண்டிப்பா அவங்களோட கான்ஃபிடன்ஸ், இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் இது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணும். அப்ப எதுக்குதான் மேம் நீங்க 10 கொடுப்பீங்க? ஓகே, குழந்தைங்க கிட்ட பொறுமையா இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு காமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அவங்க இமோஷன்ஸ் கத்துக்கிறாங்க. சோ நீங்க எப்படி டீச் பண்றீங்கிற விதத்துல இருந்து தான் அவங்க வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகி அவங்க அந்த ரீசனோட ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. Thank you for watching. This is how we support our children at River Visions Rehab Institute. Follow us for more videos.